இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டேய் என்ன பார்க்க போகிறோம்? ஹாஃப் சைக்கிளுக்கு பார்க்க போகிறேன். ஹாஃப் சைக்கிள்னால் பேசிக்கலி ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்காம பாதிக்கு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? இப்போ வா நீயே உட்காந்து போடு. இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருடா, இது மொத்தத்துக்கு சேர்த்தா ஏரியா 0 வந்துச்சுன்னா இதோட ஏரியா அப்புறம் 0 ஆச்சு. எல்லாம் குப்பையில போய் உட்காந்துக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் நல்ல ரொம்ப சிம்பிள், sin omega t dt by integral of லிமிட் என்ன 0 to t போட்டப்ப என்ன வந்துச்சு? 0 to t பார் சாமி. உட்காந்து எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் கொடுக்குறேன்டா. உங்க சார் இவ்வளோ இன்டகிரேஷன் பண்ணுவாரா? மேத்ஸர் இவ்வளோ இன்டகிரேஷன் போட மாட்டேன் உங்களுக்குலாம். ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்குடா இது வரப்போகுது? மேத்ஸ் வேணும், பிசிக்ஸ் வேணும். இப்ப எந்த கிளாஸ்? உன் கிளாஸ் 9th 11th. நீ எதுக்கு படிக்கிறீங்க? நீ மட்டும் படிக்கலாம். இப்ப எனக்கு அந்த குரூப் கொடுத்தாங்கன்னா எனக்கு மேத்ஸ் கொடுத்துட்டு எனக்கான ஹிந்தி வராது. சரியா? எனக்கு நான் என்ன தெரியுமா கேட்டுப்பேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. இங்கிலீஷை தூக்கி போட்டு எனக்கு இங்கிலீஷ்க்கு பதிலாக பிடி எடுத்துக்கிறேன். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்னென்ன இருக்கும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக இல்லையா? இது தவிர 2 எனக்கு பெயிண்டிங் கூட கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். பட் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி டிட்டர்மினேஷனோட இருக்கிற பசங்க ரொம்பவே கம்மி. சிஎஸ் வச்சு நான் இப்போ கூட ப்ரோக்ராமிங் போட வேண்டாம். அதாவது என்னன்னா எனக்கு வந்து தெரியும், 10thலேயே தெரியும் நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு. சரியா? ரொம்ப ஷியூர் நான் ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் தான் போக போகிறேன். சரியா? நான் வந்து ஒன்று ஃபிசிக்ஸ் வச்சு போக போகிறேன், இல்லை கெமிஸ்ட்ரி வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம். சரியா? ஆனால் என்ன டவுட்டு, எனக்கு பயாலஜி வராது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, எனக்கு வந்து அங்கே இருந்தப்போ ஷீபா வில்சன் சொல்லி ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி டீச் பண்ணிடுவாங்க. சரி எப்படியோ. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்மளுக்கு டிராயிங் பிரச்சனை. அப்போ போகிற இடத்துல எல்லா ஸ்டாஃபும் அப்படி இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இங்கே பாரு, மைட்டோகாண்ட்ரியான்னு கேட்டால் சொல்லிடுவேன். ஸ்பெல்லிங் எழுத தெரியா? MITOCONDRIA. ஸ்பெல்லிங் யாரா அந்த பேர்லாம் வச்சது? அந்த பட்டாணிக்கு ஒரு பேர் இருக்கும், பிஸ்கும். யாரா கேட்டா? அது எனக்கு தெரியும், நான் இப்ப கூட போடட்டா? ரேஷியோ, phenotype ratio 3:1, genotype ratio 1:2:1, டபுள் ஜெனரேஷன்ல 9:3:3:1. ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் நல்லா புரிஞ்ச சப்ஜெக்ட். சரியா? ஏன்னா 10th 2 லெசன் வரும் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன், ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸ். சரியா? அது 11th வந்ததுக்கு அப்புறம் வாங்கினது, 12th. சரி, அதனால் அந்த தெரியும். பட் தெரியும் எனக்கு வந்து என்னதுன்னா பயாலஜி வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை, எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும். பயோ தேவையில்லை. அப்போ அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் பயோக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? கம்ப்யூட்டர். அதனால் கம்ப்யூட்டர் எடுத்துட்டேன். பட் இப்போ என்னன்னா உங்கள் எத்தனை பேருக்கு அந்த கிளியர் கட் விஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? அதாவது நான் கன்ஃபார்ம் இந்த ஃபீல்டில் தான் இறங்க போகிறேன். பயோ வச்சு என்ன பண்ண போகிற அடுத்து?
physiology, food technology, food tech, biostatistics போட்டாங்க. கன்ஃபார்ம் இதுதான் பண்ண போறியா லைஃப்ல? பண்ணா வேணா வச்சுக்கோ, பேண்ட் இன்னும் கிழிச்சு போடுவேன். கண்டிப்பா நான் சொல்றீங்க. பேண்ட் என்ன கட் பண்ணணும்? 2 மாசத்துக்கு முன்னாடி நீ நீட் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இவன் கம்ப்யூட்டர் ஏதாச்சும் ஒன்று கம்ப்யூட்டர் ரிலேட்டாக இன்ஜினியரிங் படித்தா சரியா போச்சு. அப்போ அந்த மாதிரி தெரியாமல் சரியா இப்போ டிகிரி எடுத்துக்கிட்டாங்க, ஹிந்தி படித்து என்ன பண்ண போகிறாங்க? எந்த போல சரி, அவ என்ன பண்ண போற லைஃப்ல? டிகிரி ஹிந்தி டிகிரி மாதிரி பண்ண போறா. அத வந்து லைக் டீச்சர் அந்த மாதிரி போறா ஃபிக்ஸ். சரி, அப்படினா ஓகே. டாக்டர் கீழ இருந்து சரி, கெமிஸ்ட்ரில ஃபெயில், பயோல ஃபெயில், பிசிக்ஸ்ல ஃபெயில், டாக்டர் உள்ள இருக்க பசங்க ஏன் சார் எங்கனாலே வெளியே சொல்றீங்க? நாங்க பிசிக்ஸ்ல ஃபெயில், கெமிஸ்ட்ரில ஃபெயில், பயோல ஃபெயில். சரி வா, எத்தனை பேர் இன்டகிரேட் பண்ணி முடிச்ச? மைனஸ் காஸ் ஒமேகா டி. டேய் சைன் இன்டகிரேட் பண்ண தெரியாதடா? மைனஸ் காஸ் டேய் அந்த அப்ப நீ என்ன நான் இன்டகிரேட் பண்ணுமா அப்படின்றா? நான் சொன்னேன் மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா இன்டு இத இன்டகிரேட் பண்ண டி ஆயிருமா? லிமிட் என்ன 0 ல இருந்து டி பை 2. இந்த லிமிட் என்ன? டி பை 2 கரெக்ட்டா? பிளஸ் டி. தப்பு. சும்மா சொன்னேன். நீ சொல்லிடு, ஐ அம் தி ஃாதர் ஆஃப் இன்டகிரேஷன், லார்ட் ஆஃப் இன்டகிரேஷன். அன்னை காலை இருந்துச்சு, ஐ அம் தி லார்ட் ஆஃப், அந்த லெசன் பேர் என்னடா மறந்து போச்சு. cos ஆஃப் ஒமேகாக்கு பதிலா cos பை வரும் 2 பை பை டி இன்டு டி க்கு பதிலா 3 பை மைனஸ் cos ஆஃப் 2 pi by t into 0. 0 cos 0. bro மேலே -2. எப்பறம் -2 வந்துச்சு மேல? bro நான் 0 போட்டுட்டேன். 0 மேல 0. how 0 கரெக்ட்டா? 2 cos pi என்ன? -1. cos pi எவ்வளோ? -1. ஓகே. 1 ஆயிடும் bro அது. cos 0 1. oh no 2. 2 4. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒமேகாக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 by t. பை வரும். 5 மட்டும். 5. டி டி. அப்ப இந்த இடத்துல பையா. பை மட்டும். வெரி குட். அப்ப ஆன்சர் என்ன வருது? 2 by 5. 2 பை என்ன bro சம்பந்தம் இல்ல bro. எஸ், இப்படி தான் இருக்கும். சரியா? 2 by என்ன யூஸ் இது half cycle. half சைக்கிளோட ஏரியா. சைன்ல half சைக்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு? சைன் ஆஃப் சைக்கிள். ஆவரேஜ் வேல்யூ இவ்வளவு கிடைக்கும். 2 by 5. 2 by 5. அப்ப இதே மாதிரி நீ cos of omega t கண்டுபிடிச்சா எவ்வளவு தான்? 2 by 5. புரியுதா என்ன பேச்சு? கிளாஸ் டென். அதுக்கு அப்புறமேல sin ஸ்கொயர் அண்ணா into cos omega t sin omega t. அது 0டா. நான் sin omega t cos omega t. அது 0ன்னு சொல்லியாச்சு இல்லடா? எப்படி? எப்போ bro சொன்னீங்க? இங்க தான்டா 0. அது அப்படியே தானே half விட்டு. cycle bro. ஆ? half cycle. விட்டு தள்ளிடு, அது தேவையில்லை. ஓகே. நான் சொல்றேன் அண்ணா இந்த இதுக்கு வர இந்த இதுக்கு நல்லா பாரு பாப்பா, ஹாஃப் சைக்கிள்ல சைன் பார்க்கறதுக்கு உனக்கு இப்படி இருக்குமா? இதுக்கு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பியா? இந்த வேல்யூ சரி. இப்போ நீ ஸ்கொயர் பண்ணனா இது ஃபுல் சைக்கிள். கரெக்டா இல்லையா? ஹாஃப் சைக்கிளில் பாதியை மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ண, இது 2னா இதுவும் 2. அப்போ ஆவரேஜ் என்னதான்? 2. அப்போ நீ பாதி சைக்கிள் கண்டுபிடிச்சாலும் முழு சைக்கிள் கண்டுபிடிச்சாலும் அதே தானே. அதனால தான் அந்த வேல்யூ என்ன வந்துச்சு. இந்த எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு வரப்ப இதுக்கும் அதுக்கும் டிரைவ் பண்ணிட்டு வர காத்தாலேயே. இது நல்லா பாடுறா, சைனோட ஆவரேஜ், இது காசோட ஆவரேஜ். சைன் ஸ்கொயர் காஸ்.
இப்போ நான் I வெளியே போட்டால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், V போட்டால் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்.